வணக்கம். சுப்பிரமணியம். உங்களை யோகாமணி சேனலுக்கு அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைக்கி பெங்களூரில் ராஜாஜி நகரில் இருக்கிற டாக்டர் ராஜ்குமார் ரோட்டில் ராமேஸ்வரம் கஃபே அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். அந்த ஹோட்டலை பற்றிய சில செய்திகளை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. வணக்கம், திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்திருக்கிறது தி ராமேஸ்வரம் கஃபே. யோகாமணி சார் சொன்ன மாதிரி இங்கே பெங்களூர் ராஜாஜி நகர் டாக்டர் ராஜ்குமார் ரோட்டில் இருக்கிற பிரான்ச்சுக்கு வந்திருக்கிறோம். இங்கே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய ரிவ்யூஸ் பார்த்தோம். ஸோ நம்மளும் இங்கே ஒரு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வரலான்னு சொல்லி பிளான் பண்ணி வந்திருக்கிறோம். ரொம்ப ஆம்பியன்ஸே ரொம்ப நல்லா இருக்குது. முதல்ல என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோங்கிறது காமிச்சிடுறேன். ஃபேமிலியோடு வந்திருக்கிறோம், அதனால் ஐட்டம் நிறைய இருக்குன்னு யோசிக்காதீங்க. எல்லாருக்காகவும் தயிர் வடை, மெதுவடை, பொடி இட்லி, பொடி தாட்டை இட்லி. இந்த ஊரில் தாட்டை இட்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தாட்டை இட்லியில் பொடி இட்லி, வெண்பொங்கல், பட்டன் இட்லி, கீ பட்டன் இட்லி, இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு கார்லிக் ரோஸ்ட் தோசை வெரைட்டியில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இங்கே எல்லாமே ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, கூட்டம் அவ்வளோ நல்லாயிருக்கு. நான் இந்த ஹோட்டலை கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. செல்ஃப் சர்வீஸ் தான். இங்கே பெங்களூரில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் இங்கே வந்திருக்கிறோம். நம்ம முதலே பில் பே பண்ணி ஆர்டர் பண்ணி நம்மளே தான் அது செல்ஃப் சர்வீஸ் இது பண்ணிக்கணும், கலெக்ட் பண்ணிக்கணும். ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இங்கே இன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் வந்திருக்கிறது ஒரு வீக் டேயில் வந்திருக்கிறோம். வீக்கெண்டில் நிற்க இடம் இருக்காதான், அவ்வளோ கூட்டம் இருக்குமா. இந்த பூ அலங்காரம் பாருங்களேன், அழகாக இருக்குல்ல, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த இடத்துல இந்த சர்வீஸ் கொடுக்குற இடம் பாருங்களேன், இட்லி வடை இந்த இடத்துல, அப்புறம் இந்த சைடில் தோசை வெரைட்டிஸு. ரொம்ப ஹேப்பனிங் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஹார்ட் ஆஃப் த சிட்டி இது. தோசை ரொட்டி இந்த இடத்துல. அப்புறம் பாருங்கள், இந்த மெனு காமிக்கிறேன் உங்களுக்கு. டிஸ்பிளே போர்டு பாருங்கள். இது ஹோல் டே இருக்குது. காலையில் 5 மணிலேருந்து ஒரு 11:30 வரைக்கும், அப்புறம் 4 மணிலேருந்து நள்ளிரவு 1 மணி வரைக்கும் இருக்குது இந்த ஐட்டம்லாம். வடை, மினி வடை, மசாலா வடை, தயிர் வடை, இட்லி, இட்லி. இட்லியிலேயே ஒரு 5 வெரைட்டி இருக்குங்க. காஞ்சிபுரம் இட்லியெல்லாம் போட்டிருக்காங்க. பொங்கல் வெரைட்டியில் வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், காராபாத், கேசரிபாத், டீ பொடி காராபாத், அது பூரி சாப்பு இருக்குது. அப்புறம் காலையில் 5 மணிலேருந்து மிட் நைட் 1 மணி வரைக்கும் த்ரூ தோசை ஐட்டம். தோசை ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 ஐட்டம் இருக்குங்க. ஜெயின் மசாலா தோசை, இது ஜெயின் சாம்பார், பியோர் வெஜிடேரியனுங்க. அப்புறம் அக்கி ரொட்டி, கர்நாடகா ஸ்பெஷல். அக்கி ரொட்டி, ராகி ரொட்டி மத்தியானத்துலேயும் ஈவினிங் வேலையும் இருக்குது போல இருக்குது. ஸ்வீட் 2 தான் போட்டிருக்காங்க. குலாப் ஜாமுனும் கேரட் காஷி அல்வா, அதுவும் இருக்குதான். காலையில் 5 மணிலேருந்து ராத்திரி 1 மணி வரைக்கும். அப்புறம் புளியோகரை, இந்த புளியோகரையை புளியோகரைன்னு சொல்லுவாங்க. பிசிபெலாபாத், இதெல்லாம் கர்நாடகா ஸ்பெஷல். கர்ட் ரைஸ், வெஜிடபிள் பிரியாணி, சித்ரான்னம், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், நைட்டு 7 மணிலேருந்து மிட் நைட்டு 12 மணி வரைக்கும். காஃபி, மசாலா டீ, லெமன் டீ, பாதாம் மில்க், இதெல்லாம் இதுவும் அப்படி தான் த்ரூ அவுட் த டே. ஜூஸ் ஐட்டம்ஸ், ஸ்பெஷல் ஐஸ்கிரீம்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், மில்க் ஷேக்ஸ், ஃபலூடா, ஐஸ்கிரீம் ஷேக்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஃபுல்லாக சொல்லணுன்னா காலையில் 5 மணிலேருந்து ராத்திரி 7 மணி வரைக்கும். ஸோ த்ரூ அவுட் த டே இங்கே சாப்பாடு தயார். எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம். அந்தந்த நேரத்தில் என்ன அவைலபிளாக இருக்கோ, நிறைய ஐட்டம், முக்கால்வாசி ஐட்டம் த்ரூ அவுட் த டே இருக்குது, சாப்பிட்லாம். நல்ல கூட்டம், சாப்பாடு நல்லா குவாலிட்டியாக இருக்கிறதுனால தான்
ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கிறதுனால தான் இங்கே கூட்டமும் இருக்குது. இங்கே யார்கிட்டயாவது பேச முடியுமான்னு பார்க்குறேன், அவங்களோட ரிவ்யூஸ் கேட்குறேன். எப்படி இருக்குது தயிர் வடை? தயிர் வடை சூப்பரின் சூப்பர். சூப்பரின் சூப்பர். ஓ, காரா பூந்தி தூர் தனியாக கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்குது. ஓகே ஓகே, சரி. எது தோசை இன்னும் வரலையா உங்களுக்கு? வந்துடும். சரி, அது வந்தோடனே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இங்கே முக்கியமாக ஒன்று சொல்லணுங்க, நம்ம ஆர்டர் தோசைக்கெல்லாம் கொடுத்த உடனே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தராங்க. நம்ம அந்த இதை கொடுத்தோடனே பில்லை கொடுத்தோடனே நமக்கு ஒரு இது தராங்க, டிவைஸ் ஒன்று தராங்க. ரெடி ஆனோடனே நமக்கு வந்து இதில் வந்து பிளிங்க் ஆகுது, வைப்ரேஷன் வருது. வைப்ரேஷன் வந்தோடனே நம்ம போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். கேட்டுக்கிட்டே இருக்கேன் நான். நல்லா இருக்குதுல்ல சிஸ்டம். கலெக்ட் பண்ணுற இடத்துல பாருங்கள், சரியான கூட்டம். நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு தேவையானது வந்து கார்லிக் ரோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கார்லிக் ரோஸ்ட் தோசை. கர்நாடகாவில் தோசையில் நிறைய வெரைட்டி இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து ஒரு நல்லா மசாலா அந்த இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குது. ஒரு சாம்பார், ஒரு க்ரீன் சட்னி, ஒரு ஆரஞ்சு சட்னி கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்து மசால் எல்லாம் வச்சுருக்குறாங்க, மசால் தோசை மாதிரி. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு? கார்லிக் ரோஸ்ட் தோசை ரொம்ப அருமையாக இருக்குது. கார்லிக் என்ன அது வந்து பேஸ்ட்டாக அப்ளை பண்ணியிருக்காங்களா? பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? வெரி நைஸ், வெரி நைஸ். நீங்கள் சாப்பிடுங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். தி ராமேஸ்வரம் கஃபே இருக்கிற இடம் வந்து பெங்களூர் ராஜாஜி நகர், டாக்டர் ராஜ்குமார் ரோட் இங்கே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இங்கே வந்து பாருங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.